இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, பூண்டு ஊறுகாய். ஆமாங்க, சம்மர் வந்துட்டாவே ஊறுகாய் போடுறது வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. நம்மளும் அதத்தான் பண்ண போறோம். இந்த சின்ன சைஸ் பூண்ட வாங்கி உரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெறும் பேன்ல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. 2:1 ரேஷியோங்க. 2 ஸ்பூன் நீங்க வெந்தயம் போட்டீங்கன்னா, 1 ஸ்பூன் கடுகு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே பேன்ல எண்ணெய் ஊத்தி 100 ml நல்லெண்ணெய் ஊத்தணும். ஊறுகாய்க்கு முக்கியமே எண்ணெய் தான். அதுவும் நல்லெண்ணெய் தான். வேற எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க. ஊத்திட்டு அந்த நம்ம பூண்டுல பெரிய சைஸ் பூண்டா பார்த்து எண்ணெயில போட்டு வதக்க போறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வதக்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, புளி. இது வந்து ஆரஞ்சு சைஸ்ல பெரிய புளிய எடுத்து அந்த எண்ணெயில போட்டு இதையும் சேர்த்து வதக்க போறோம். அதே மாதிரி இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு தாங்க கஷ்டமா இருக்கும் கொஞ்சம். நீங்க டிவி பார்த்து உரிச்சிட்டிங்கன்னா அதுவும் ஈஸியாயிரும். பூண்டு உரிச்சிட்டிங்கன்னா மற்றபடி ஈஸி, டக்குன்னு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் பூண்டை வாங்கி உரிச்சு இது பண்ணிக்கலாம். சில பேர் மொத்தமா போட்டு அப்படியே வதக்கிட்டு அரைச்சு பண்ணுவாங்க. இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, பெரிய சைஸ் பூண்டு, புளி மட்டும்தான் வதக்கி அரைக்க போறோம். நம்ம எல்லா பூண்டையும் சேர்த்து வதக்க போறதில்ல. கொஞ்சம் பூண்டு தனியா, குட்டி சைஸ் பூண்டு தனியா எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா சில பேருக்கு அந்த ஊறுகாயில கொஞ்சம் குட்டி குட்டி பூண்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதுக்காண்டி தான். நீங்க இல்ல எனக்கு மொத்தமா அரைச்சு நான் விழுதாக்கி பண்ண போறேன்னா, சேம் ப்ரொசீஜர் தான். என்ன எல்லாத்தையும் மொத்தமா அரைக்க போறேன். அரைச்சு திரும்ப இது பண்ண போறோம். அவ்வளோதான். வேற வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கி, மத்தபடி வேற ஒண்ணும் வித்தியாசமும் இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, வதக்குனத எண்ணெய் இல்லாம எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு, நல்லா ஆற விட்டு அரைங்க. சூடோட அரைக்காதீங்க. ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வெயிலுக்கு தான் உங்களுக்கு பூண்டு, தக்காளி எல்லாமே விலை கம்மியா கிடைக்கும். பச்சை மிளகாய் எல்லாமே கிடைக்கும். அதனால எல்லா ஊறுகாயும் அடுத்தடுத்து பார்ப்போம். இப்ப நம்ம பூண்டு ஊறுகாய் மட்டும் தான் பார்க்க போறோம். அரைச்சு இந்த மாதிரி விழுத அரைச்சு வச்சுக்கோங்க. வலுவலுன்னு. இது பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற அந்த சின்ன சைஸ் பூண்டு. உரிக்கும் போதே சின்ன சைஸ் பூண்டு தனியாவும், பெரிய சைஸ் பூண்டு தனியாவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பெருசு அரைச்சிரும். அடுத்து அதே எண்ணெயில இன்னொரு எக்ஸ்ட்ரா 100 ml எண்ணெய் சேர்த்து, இந்த சின்ன சைஸ் பூண்டை போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த பூண்டு ஃபுல்லா நல்லா எண்ணெயிலே நல்லா வறுபடணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ரொம்ப நாள் வரும் ஊறுகாய். இல்லைன்னா சீக்கிரமே இதாயிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அரைச்சு விழுது வச்சிருப்போம்ல பூண்டு புளியும், அதை இந்த இந்த பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இதோட சேர்த்துடணும். இந்த அரைச்சு விழுத இதோட சேர்த்து நல்லா போட்டு கிளறிட்டே இருக்கணும். அந்த இந்த பூண்டும் இந்த அரைச்சு விழுதும் ஒண்ணா மிக்ஸ் ஆகணும் எண்ணெயில. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். ஊறுகாய்க்கு முக்கியம் எண்ணெய், உப்பு தாங்க. அதான் உங்களை ஊறுகாயை வந்து கெட்டு போகாம ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடியது. ஸோ எண்ணெய் கொஞ்சம் தாராளமே ஊற்றலாம். ஊறுகாய்க்கு தப்பு இல்லை. அந்த அரைச்சு விழுது ஜாரில் ஒட்டியிருக்கோம். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வடிச்சு கழுவி இந்த இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு நல்லா கொதிக்க மீன் எண்ணெய் திரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்கன்னா அது மேலே மிதந்து வரும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இதில் உப்பு போடுறோம். உப்பு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அது பார்ப்பீங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கக்கி பிரிஞ்சு வருது பாருங்க. எண்ணெய் தனியாக மிதக்குதா, இந்த மாதிரி இதில் நல்லா கிளறிட்டே இருங்க. அப்பப்போ கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா எண்ணெய் கக்கி இந்த மாதிரி பொங்கி வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் அந்த நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியை வந்து 1 ஸ்பூன் தான் போடணும். இருக்குன்றதுக்காண்டி எல்லாத்தையும் போடக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போதும். மிச்சம் இருந்துச்சுன்னா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து வேற ஏதாவது ஊறுகாய் செய்யும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை போட்டுட்டு, அதாவது கடைசியாக தான் போடணும். முன்னாடியே போட்டுறாதீங்க பொடியும் அதுக்குன்னு. நம்ம ஆஃப் பண்ண போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு, அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறிடுச்சுன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியாக உங்களுக்கு அந்த கூட்டும் இந்த பூண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதான், பூண்டு ஊறுகாய் ரெடி.